வாங்க அருமையான அவரக்காய் தக்காளி கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம். தோசா டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அவரைக்காய்னாலே நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதில்ல அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது இல்லைங்களா? அந்த அவரைக்காயை சுவையாக பண்ணால் எப்படி சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது நல்ல தளன்னு ஒரு தளர்வான ஒரு கறியாகும். இதை நம்ம எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, உப்புமா, ஏன் சாதம், சாப்பாடு எல்லாத்துக்கூடையும் போட்டு அருமையாக சாப்பிடலாம். இந்த சுலபமாக சுவையான அவரைக்காய் தக்காளி கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம செய்ய போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுத்தது 2 அல்லது 3 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நேரடியாக எண்ணெய் சூடானதும் நாம் அறிந்து வைத்திருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் அதிகப்படியான தக்காளி சேர்த்துக்கிறோம். ஒரு 2 அல்லது 3 நிமிடம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெறும்ன இந்த இஞ்சியை நீங்கள் பொடியாக அரைஞ்சி இதில் சேர்க்கலாம், அல்லது மிக்சியில் லேசாக அரைச்சும் இதில் சேர்த்துக்கலாம். அரைத்த இஞ்சியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரிந்து வைத்த அவரைக்காயை சேர்த்துடலாம். இது கூட மஞ்சள் தூள் மற்றும் மிளகாய் தூள், குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைவான அளவு. பொதுவாக இந்த அவரைக்காய் கொஞ்சம் சீக்கிரத்தில் வெந்துடும். நல்லதாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துடும் இது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மிதமான தீயில் 5 நிமிடங்கள் மூடி வைக்கலாம். இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே இது வேக வேண்டும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணி இதில் போடக்கூடாது. லேசாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய அவரைக்காயும் தக்காளியும் வெந்துட்டுருக்கு. இந்த அவரைக்காய் வேகிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய தனியா விதைகள், சோம்பு, ஜீரகம், சிறிதளவு மிளகு இதை உலர்ந்த பொடியாக தயார் செய்து வச்சுக்கணும். அவரைக்காய் சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு காய். அதனால் இங்கே பார்த்தீங்களா நல்லா அருமையாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம உலர்ந்த பொடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை சேர்த்துடலாம். இது ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும் இதுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இது மேலே சிறிது கொத்தமல்லி இலைகளை சேர்த்து, விருப்பப்பட்டவங்க எலுமிச்சை சாறு கூட இதில் சேர்த்துடலாம். அருமையான சுவையான எல்லாத்துக்கும் தொட்டுக்கக்கூடிய அவரைக்காய் கறி தயார். அவரைக்காய் நிறைய கிடைக்கக்கூடிய இந்த காலத்தில் அவரைக்காய் தக்காளி போட்டு ரொம்ப சுவையாக ஒரு பதார்த்தம் செய்வீங்கன்னா நம்ம வேண்டிய அத்தனைக்கும் தொட்டு சாப்பிடலாம். இந்த அருமையான அவரைக்காய் தக்காளி ஒரு கறின்னு பண்ணிங்கன்னா குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே விரும்பி அதை சாப்பிடுவாங்க. நிச்சயமாக செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நன்றி, வணக்கம்.